ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 750 கிராம் சிக்கன் சால்ட் டர்மரிக் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனுக்கு ஈக்குவலாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரி லீவ்ஸ், கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் சிக்கனை குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஹோல் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரகம், சோம்பு, குருமிளகு, ரைஸ் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய், 6-7 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, சின்னதாக 4 பட்டை துண்டு, வரமிளகாய் ஒரு 4-5, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், கசகசா, மல்லி 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். 1 கேஜி சிக்கனுக்கும் இதே மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஆயில் எதுவும் சேர்க்காம இந்த ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்லேயே ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வறுபட்டுரும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் எடுத்து ஆற வச்சு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் ஆட் பண்ணி இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூண்டு 10 பல், இஞ்சி 2 துண்டு கூட ஆட் பண்ணிவிட்டு அதை அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் 2 பீஸ் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 விசிலே சிக்கன் நல்லாவே குக் ஆகிருக்கும். ஹோல் ஸ்பைசஸ் மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விடுங்க. நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்து அரைச்சிருக்கனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை. தக்காளி வெங்காய பேஸ்ட் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தாளிப்பு குழம்புல ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குழம்பு நல்லா செட் ஆகிடும். இட்லி, தோசை, ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் தண்ணி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.